சடாகென்று என்னை சாய்த்து விட்ட பெண்ணை கொண்டு செல்ல வந்து விட்டேன். கண்ணாலே பார்க்க பார்க்க நேரமில்லையா? சுனோ சரோஜா ஆஜானே ஆஜா, என்னோட ஆடி பாட ஆசை இல்லையா? No, no என்றாலே something something என்றாகும். ரொம்ப கஷ்டம் போல. ஹாய் பட்டர்ஃப்ளை, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்படாத. அச்சோ, எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா? வாய்ஸ் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இவள் வாய்ஸ் கேட்க கேட்க கண்டிப்பாக எனக்கு இவளை பார்த்தே ஆகணும்னு தோணுது. வா, ரொம்ப அழகாக இருக்க. ஏய், பயப்படாத, நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன். எனக்கும் உன்னை மாதிரி பறக்கணும்னு ரொம்ப ஆசை. நல்லா ஹாயா சுதந்திரமா எவ்வளோ ஜாலியாக பறந்துட்டுருக்க. லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு, நம்ம ஏன் ஒரு பட்டாம்பூச்சியை பறந்துக்கக்கூடாது? எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். உன்ன மாதிரி நானும் ஒரு பட்டர்ஃப்ளை ஆகிருக்கலாம். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். க்யூட்டாக இருக்கேன். உனக்கு ஒரு நேம் வைக்கலாமா? என்ன வைக்கலாம்? புல்புல் நல்லா இருக்கா? புல்புல் நல்லா இல்லையா? ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே. ஓகே, ரொம்ப நேரமாக உன்னை பிடிச்சி வச்சுட்டே இருக்கேன்ல. நீ சுதந்திரமாக பறந்து தெரியாத பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஓகே, பாய். ஹேய், நாளைக்கும் இதே சைட் தான் வருவேன். நம்ம 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணலாமா? பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பாய். ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே. காதல் சொல்ல வந்தே உன்னிடத்திலே, வார்த்தை ஒன்றுமில்லை அடியன்னிடத்திலே. அட காதல் இதுதான், மனது உன்னை கண்ட பொழுது ஆச்சு. தன்னை தோலைத்தவனானே நானே, சீலை நூலாகவா நான் இன்று நீயாகவா. ஐயோ, ஓய் பட்டர்ஃப்ளை, ரொம்ப க்யூட்டாக இருக்க. சீக்கிரமாக வந்து ஒட்டிக்கிட்ட. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? சீக்கிரமாக வந்து ஒட்டிக்கிட்ட. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஓய் பட்டர்ஃப்ளை, வாவ், நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருக்கீங்க மேடம். இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி நீயும் ரொம்ப அமைதியான பொண்ணா, ரொம்ப க்யூட்டாக இருக்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்க. உன்னோட அடக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணலாம்? பட்டர்ஃப்ளை நல்லா இருக்கே. இனிமேல் அப்படியே உன்னை கூப்பிடலாம் பட்டர்ஃப்ளை. டே கதிரு, சீக்கிரம் பண்ணி சேஸ் பண்ணுறா. செம்ம ஃபிகராக இருப்பா போல. ஃபேஸை பார்க்கலாம். ஏற்கனவே வாங்கினதான் பத்தாதா? உன்னை சாப்பிடுச்சுன்னு சொல்லிட்டேன். உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, இதே நேரத்துக்கு விஜய் விக்ரமா வந்திருக்கணுமா? நான் சொல்லும் முன்னாடியே இந்நேரத்துக்கு அங்கே போய் அவன் ஃபேஸை பார்த்துருப்பானுங்க. எல்லாம் அவனுக்கு கொடுக்குற இடம் தான். அவங்க 2 போட்டுன்னு வச்சுக்கோ, நீ ஓகே ஆகிடுவேன். ஆமாம், உனக்கு என்னடா பொண்ணுங்கனாவே அலர்ஜியாக இருக்கு? இது இல்லை, பொண்ணுங்கனாவே ரொம்ப அலர்ஜியாக தெரிச்சு விட்றியே, அதான் கேட்டேன். எங்கேயும் வாங்கியும் கட்டிட்டியோன்னு. ஏய் டே டே, அந்த பஸ் ஸ்டாப் தான்டா. அங்கே தான் நம்மளை வெயிட் பண்ண சொன்னாங்க. நல்லா தெரியுமா? எனக்கு தெரியாதா? அங்கே தான் வெயிட் பண்ண சொன்னாங்க, ஃபைல் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பஸ் ஸ்டாப் தான். முடிச்ச நீ? முடிச்சிட்டேன் நீ. ஹாய் கேர்ள்ஸ். ஏய் இவன் வேற. அங்கே பாருடி, பின்னாடி ஒருத்தர் வந்துட்டு நம்மளே பார்க்குறான். ஹாய். ஹாய் அங்கிள். இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? என்னடி புதுசுக்கு அங்கிள்கிட்ட? என்னங்க நீங்கள் அங்கிள்ட்டீங்க? என் ஹார்ட்டே வெடிச்சிருச்சுங்க. ஐயோ, அண்ணா எவ்வளோ ஃபீல் பண்ணார் பார்த்தியாடி? ஏண்டி? சாரி அண்ணா. எது அண்ணனா? ஐயோ, இந்த பிள்ளை வண்டியில் போகுது. அந்த பிள்ளை பாரு, அப்போ துப்பட்டா அந்த வண்டியில் சிக்க போகுது. அடா ஆமாம், வண்டியில் தான் சிக்கிற போகுது. இப்போ உள்ள பிள்ளைங்களாம்
ஆம்பளை பையனை விட பொம்பளை பிள்ளை இப்படி அப்படியே வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகுதுங்க. அது கூட தெரியாம எப்படி வண்டியில் பறந்துட்டு இருக்குன்னு பாரு. விடு விடு, கீழே விழுந்தாதான் தெரியும். நம்ம சொன்னா கேட்கவா போதுங்க? அது போகிற வேகத்துக்கு நம்ம கூப்பிடலாம் காதுல கேட்காது. பொண்ணு இந்தாமா. நீ சொல்றதெல்லாம் காதுல கேட்காது. ஐயோ பாவமே, இந்த பொண்ணு என்ன கூப்பிட கூட கேட்காம இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. அந்த வண்டி சக்கரத்துல சிக்கிச்சுன்னா கீழே விழுந்துரும். இந்தாமா பொண்ணு, இங்க பாரு, உன் துப்பட்ட வண்டி சக்கரத்துல சிக்க போதுமா? டே கதிரு, என்னடா என்ன? ஏன் அந்த பொண்ணு தானே? அந்த பொண்ணு எந்த பொண்ணு? அதான்டா இப்ப நம்ம வண்டியில வரும்போது பார்த்தோமே, அந்த ரெட் கலர் சுடி தானே? ஆமா, அதுக்கு என்ன? ஐயோ பாவம், டேய் அந்த பொண்ணோட துப்பட்ட வண்டியில சிக்க போதுடா. பாட்டி சொன்ன மாதிரி வண்டியில போறோம்னு நினைச்சு போனோம். ஏதோ ஜெட்ல பறக்கிற மாதிரி போனா எவ்வளவு வேகமா போறா பாரு. டேய் இப்ப பேசிருக்கலாம் நேரம் இல்ல, அவளை முதல்ல போய் காப்பாத்துடா. எது காப்பாத்தணுமா? ஆமாண்டா. டேய் பாவம்டா அந்த பொண்ணு, அவள் தெரியாம தானே போயிட்டு இருக்கா. நீ போய் சீக்கிரமா அவள்கிட்ட போய் சொல்லுடா. இது நமக்கு இப்ப தேவையா? ஐயோ தம்பி, ஆமாப்பா, அந்த பொண்ணு கீழே விழ போறாப்பா. ஐயோ வண்டி சக்கரத்துல சிக்க போகுதுப்பா, கொஞ்சம் போய் சொல்லேன்ப்பா. ஆமாப்பா, பாவம்ப்பா அந்த பொண்ணு. அண்ணா ஆமாண்ணா, பாவண்ணா. பாரு எல்லாரும் சொல்றாங்கல்ல, சீக்கிரம் போடா. இல்ல அது ஐயோ தம்பி, நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது கஷ்டமா இருக்குல்ல. நம்மள்ட்ட தெரியும் அந்த பொண்ணு தெரியாம தானே போயிட்டு இருக்கு. சொல்லலாண்ணே, கொஞ்சம் போய். அதான் பாட்டி சொல்றாங்கல்ல, போடா. பாவண்டா, அவ கீழே விழ போறாடா. ஒண்ணு அம்மா. ஏய் ஐயோ அம்மா. அழகா 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 தரையில் நடக்கும் பேரழகா. அடப்பாவி, டேய் என்னடா பண்ற? நல்ல வேலை, இந்த தம்பி போய் காப்பாத்திருச்சு. சின்ன பாவம், அந்த பொண்ணு கீழே வந்து மண்டலம் உடஞ்சிருக்கும். நல்ல வேலை பார்த்துச்சு இந்த பையன். நல்ல வேலை பாக்குறானா? ஹவு டேர் யூ? எப்படிடா? எப்படி தனியாக ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்து போயிடக்கூடாதே? உடனே வந்துடுவீங்களே. எதுவே ஒரு பையனாக இருந்தால் வந்திருப்பியா? வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்திருப்பேன். கீழே விழுகிறத பார்த்து சிரிச்சுட்டு தானே இருந்திருப்பேன். ஆமாம், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எனக்கு தான் காத்திருக்கல, உனக்கு தான் வாய் இருக்கல, கூப்பிட்டு சொல்லியிருக்க வேண்டியதானே. இந்த மணி துப்பட்டா வீலில் சிக்க போதுன்னு நான் பார்த்துருப்பேனே. அதை விட்டுட்டு என்னை கட்டி பிடிச்சி என் இடுப்பை பிடிச்சி தூக்கி இறக்குறேன். அதுதான் ஆசைப்பட்டேன். இதுக்காகவே இந்த ரோட்ல தெரியுவீங்களாடா? என்ன கேக்குறேன்? டேய் என்னடாச்சு? அவளுக்கு ஒன்றும் அடிபடலையே. எனக்கு இது தேவையா? நான் உண்டு வேணும், நான் பார்த்து நின்றுட்டு இருந்தேன். எவன் எப்படி போன எனக்கு என்னடா தேவையில்லாத வேலை. ஹே மிஸ்டர், என்ன ஹீரோன்னு நினைப்பா? நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசு. எதுக்கு தேவையில்லாம அவன்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன அவன் நினைச்சு நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் மறைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல இதுவே ஒரு பையன் வந்து அப்படி பண்ணிருப்பியா? கண்டிப்பா வேடிக்கை பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருந்திருப்ப. ஆமா, நின்று வேடிக்கை தான் பார்ப்போம். டேய் மாப்பிள்ள, பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளடா, ஏஞ்சல் மாதிரி. மோனே சாவடிச்சுன்னு சொல்லிட்டேன். என்னை வந்து வீட்டில் கூத்து விட்டது இல்லாம பொண்ணு அழகா இருக்கான்னு சொல்லி இப்ப அடி வாங்கிட்டு தான் முடிவு பண்ணிட்டியா? திட்டத்தோடு இல்லாம அடிக்கவும் செய்றீங்க. அமைதியா நில்லு. ஏய், நான் பேசிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் அங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இதுவே ஒரு பையன் வந்து அப்படி பண்ணிருப்பியா? நானும் தானே ஓடி வந்தேன். என்ன இப்ப என்ன காப்பாத்து தப்புன்றியா? மறுபடியும் வண்டியில ஏறி உட்காரு. நானே உன் சாலை பிடிச்சி இழுத்து அந்த வீல சிக்க வைக்கிற மாதிரி பண்றேன். எங்கேயாவது போய் முட்டிக்கோ. ஏறி உட்காரு. என்ன இப்பெல்லாம் பேசினா பயந்துருவேன்னு நினைச்சியா? நான் என்ன வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு வரேன்? எனக்கும் தெரியும். நீ அங்கிருந்தே ஷால் சிக்க போதுன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நானே இறங்கி இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு நான் ஒரு பொண்ணா இருக்க போய் தானே, அதுவும் இல்லாம நான் அழகா இருக்க போய் தானே ஓடி வந்து தூக்கினேன். ஆமா, அழகா தான் இருக்கீங்க. டேய் அழகா இருக்கேன்னு சொல்லுடா. உனக்கு என்ன பயமா? நான் இருக்கேன்டா, பாத்துக்கலாம். ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்டா. மோகன உனக்கு இருக்கணும். எது? அதான் எனக்கு என்ன தெரியாதா? முயல் பிடிக்கிறவங்க மூஞ்ச பார்த்தா தெரியாது? ஏங்க நாங்க முயல் பிடிக்க போறோம் நெத்தில எழுதி ஒட்டியிருப்பாங்களா? நீங்க கோவப்படும் போது கூட ரொம்ப அழகா இருக்கீங்க.
ஓ இதே வேலையை தான் இந்த ஏரியாவில் நீங்கள் 2 பேரும் சுற்றிட்டு இருக்கீங்களா? வெக்கமா இல்லை ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு? பொம்பளை பிள்ளை மட்டும் இல்லைங்க, ஏஞ்சல் ஏஞ்சல் மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. சப்பா முடியல ரெடி. இந்த கை நீட்டி பேசுறவள என்கிட்ட வச்சுக்காதேண்ணா. ஏய் கையை விடுறோம், கையை விடுறோம். டே இப்ப என்ன, நான் உன்னை காப்பாதானே பிரச்சனை? அதுக்கு பேர் காப்பாத்துனது கிடையாது. நீ சால் வீல சுத்துன்னு சொன்னாவே நான் இறங்கியிருப்பேன். அதை விட்டுட்டு சின்ன தொட்டு தூக்கி. ஷோ ஓகே, மறுபடியும் வண்டியில இருக்காரு. நானே உன் ஷாலை தூக்கி டீல்ல சிக்க வச்சு அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டேன். எங்கேயோ போய் மோதிக்கோன. அப்புறம் என்ன மறுபடியும் பேசிட்டு இருக்க? ஏய் கையை விடுறா. டே பாவண்டா, வலிக்க போகுதுடா. ரொம்ப மென்மையா இருக்கும்ல. இல்லடா பொண்ணு இருக்கு. இப்ப கையை விட புரியல இல்லையா? என்கிட்ட மறுபடியும் கை நீட்டி பேசுற வேலை வச்சுக்காத. ஏய் அப்படிதான் சொன்னியே. ரொம்ப அழகா இருக்கானே. நீ அந்த அளவுக்கு ஒன்றும் சீன் இல்ல என்ன? ஏன்டா அப்படி சொல்ற? உனக்கு என்ன கண்ணு தெரியலையா என்ன? அங்க பாரு எவ்வளவு அழகா இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க சீன் இல்ல. ஏய் உன்ன ஓடி. ஏய் ஜோ உங்கள அப்புறம் பாத்துக்கிறேன்டா. என்கிட்ட சிக்காமல போவீங்க. போடி நான் சொல்லிட்டு போறேன். சரிடா உனக்கு இருக்கு. என்னை தொட்டு தூக்குனது இல்லாம என்னை போடின்னு வேற சொல்லிட்டு போறியா? இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீ பதில் சொல்லி ஆகணும். சரிடா, இனிமே உன்னை என்னைக்கு பார்க்கணும் அன்னைக்கு இருக்குடா உனக்கு. என்கிட்ட சிக்காமல போவேன். கண்டிப்பா உனக்கு இருக்கு. ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க்குன்னா கால் பண்ணி சொல்ல வேண்டியதானே? ரொம்ப நேரமாக கால் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் பிக் பண்ணவே இல்லையே. ஆஃபீஸில் ஒர்க் இல்லையா? வெளியில் வேலையாக போயிருந்தீங்களோ? எங்கள் மாமா அத்தை எல்லாம் உங்களை கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதை விட கதிர் வேறு வந்துட்டானா, அவன்கிட்ட வேற டேடி எங்கம்மான்னு கேட்கும்போது பதில் சொல்ல முடியல. அதனால தான் அதிகமாக கால் பண்ண வேண்டியதாகிடுச்சு. உங்கள் தங்கச்சி கூட வந்திருக்காங்கங்க. அப்புறம் விஷால் இன்னும் 2 நாளில் ஊருக்கு வரான். கதிர் கூட இங்கே தான் இருக்கான். அதனால் நீங்கள் நைட் எங்கே போனீங்களோ அங்கே கொஞ்சம். ஏய் இங்க பாரு, ஏற்கனவே வான் பண்ணிருக்கேன். தேவையில்ல விஷயத்தை தலையிடக்கூடாதுன்னு. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீயும் உன் மூஞ்சியும். இங்க பாரு, உன் லிமிட் என்னவோ அங்கதான் இருக்கணும். அதை தாண்டி நீங்க வந்த உன்னை தொலைச்சிருவேன். உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு ஒத்துக்கிட்டு வருது. அப்படி இருந்தோம் ஏன் உன்னை இந்த வீட்டுல வச்சிருக்கேன்னு பாக்குறியா? என் பசங்களுக்காக தான். ஏன்னா என் பசங்க எனக்கு உயிர். அவனுக்கு நீ தேவை. அதுக்காக தான் உன்னை வச்சிருக்கேன். மத்தபடி அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னா என்ன கண்ட்ரோல் பண்ற வேலை வச்சுக்கிட்ட உன்னை தொலைச்சவே சொல்லிட்டேன். வீட்டுல இருக்கிறத சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஒரு நல்ல அம்மா இருக்கணும்னு நினைச்சிருந்தா சரி. இல்லையா எப்பயும் போட்டு சிட்டி கட்டிட்டு வீட்டுல இருந்து இப்பயே வெளில போய்க்கலாம். நான் மத்ததை பாத்துப்பேன். சும்மா பசங்களை பார்க்கணும்னு பூச்சாண்டி கட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு தெரியும் பசங்களை எப்படி பாத்துக்கணும்னு. இதை சொல்லி தானே இத்தனை வருஷமா நீ ஏமாத்திட்டு இருக்க. ஏங்க கத்தி பேசுறீங்க? யாராவது வந்துட போறாங்க. வரட்டும் டி. இந்த வீட்டுக்கு நான் வராத காரணமே நீ தான். இந்த மூஞ்சி பார்த்தாவே எனக்கு பட்டுக்கிட்டு வருது. இதை பார்க்கணுமா நினைச்சுதான் நான் வீட்டுக்கு வரதே இல்லை. நீங்க பண்றது? ஆமா ஆமா, எனக்கு லேக்காக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, நைட் அங்கதான் இருந்தேன். இப்ப என்ன பண்ணுன்ற? என்னோட ஸ்டேட்டஸ்க்கும் என் அழகுக்கும் நீ பொருத்தமானவளே கிடையாது. இருந்தாலும் உன்கிட்ட பொறுத்துட்டு போறேன்னா அதுக்கு காரணம் என் பசங்க தான். இங்க பாரு, மறுபடியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். இதோட என் விஷயத்தை தலையிடுறத நிறுத்திடு. இல்லைன்னு வச்சுக்கோ, யோசிக்கவே மாட்டேன். மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். இப்போ அப்பப்பதான் அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்புறம் ஃபுல்லாவே அங்க செட்டில் ஆயிடுவேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. ஐயோ வேணாங்க. இன்னொரு தடவை என் விஷயத்தை தலையிட்ட அப்புறம் மைண்டேஜ். ஏங்க விஷால் நினைக்கிறேன். இந்த டைம் விஷால் தான் கால் பண்ணுவான். விஷால் தாங்க. விஷால். ஹாய் மம்மி. என்ன கண்ணு இன்னைக்கு எவ்வளவு லேட்டா கால் பண்ணிருக்க? சாரி மம்மி, ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க், அதனால தான். ஓ சரிம்மா. என்ன மம்மி வாய்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே மம்மி, என்னாச்சு? ஏன் மம்மி டல்லா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லடா, எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? நீங்க எல்லாம் இருக்கிறது மட்டும்தான் ப்ராப்ளம் மம்மிக்கு. அப்புறம் சித்தி இருக்கா, இப்போ கதிர் கூட இங்கே வந்துட்டான். அப்புறம் விஜய், விக்ரம், அப்புறம் தங்கச்சிங்க எல்லாரும் இருக்காங்க. அம்மாவும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அம்மா ஜாலியாக தானே இருக்கேன். நீ இல்லாமல் இருக்கனால தான் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மம்மி முக்கியமான மறந்துட்டீங்க? என்ன மம்மி, வாட் அபவுட் டாட்? மம்மி சொல்லுமா. ஹே மம்மி, டேடி உங்களை நல்லா பார்த்துக்கிறது இல்லையா? ஒய் நாட், டேடி தானே என்ன நல்லா பார்த்துக்கிறாரு.
நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டேடி இல்லைன்னா நான் இல்லை. தட்ஸ் மை மாம் அண்ட் டாட். என்ன மம்மி ஒரு சவுண்டே காணோம், ரொம்ப அமைதியாக இருக்கு. ரூம்ல இருக்கீங்களா? ம் ஆமாண்டா, டேடி இப்போ தான் வாஷ்ரூம் போயிருக்காங்க, அதான் ரூமுக்கு வந்தேன். என்ன மம்மி சொல்றீங்க? இப்போ டேடி ஆஃபீஸில் தான் இருக்கணும். என்ன மம்மி, டேடி இன்னும் ஆஃபீஸ் கிளம்பவே இல்லையா? வீட்டில் இருந்து போகிறதுக்கு மனசு இல்லையோ? ஆ ஆமாப்பா, டேடிக்கு வீட்டுக்கு வரதான் மனசே இல்லை. வாட் மம்மி? ஆ அதான் உங்கள் டேடிக்கு ஃபேமிலினா ரொம்ப பிடிக்குமே, அதுதான் லேட் ஆஃபீஸ் போகலானே. இப்போ தான் கிளம்பிட்டு இருக்காரு, இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் கிளம்பிடுவாரு. ஓகே மம்மி, இன்னும் 2 டேஸில் உங்கள் பையன் அங்கே இருப்பேன், சரியா? இந்த டல்னஸ்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல ஹாப்பி ஃபேஸோட போயிட்டு வீட்டில் எல்லாரும் கூட ஜாலியாக இருங்க என்ன? ஓகே ம் சரிம்மா. மம்மி? ஆ என்னம்மா? இல்லை ஏதோ வாய்ஸ். அது ஒன்றும் இல்லைம்மா, 2 நாளாகவே கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி தான் இருக்குது, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. பக்கா? ஷா ஐம் ஷோர்டா. ஓகே மம்மி, பாய். ம் பாய். என்ன ஏன் உங்களுக்கு பிடிக்காம போச்சு? 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணோம், அப்புறம் ஏங்க ஒவ்வொரு நாளும் என்ன இப்படி உங்கள் வார்த்தையால் கொள்றீங்க? வாழ்க்கையில் தான் புருஷன் அவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறது அவளுக்கு தெரிய வரும்போது அவள் படுற கஷ்டம் இருக்கு, அதுக்கு அவள் செத்தே போயிடலாம். நானும் கூட இப்போ அந்த ஸ்டேஜில் தாங்க இருக்கேன். எனக்கு நீங்கள் நான் உயிர், ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் எவ்வளோ நல்லவர்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு கட்டத்தில் கேட்பார் பேச்சு கேட்டு நீங்கள் இப்படி மாறிட்டீங்க. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் தெரிஞ்சிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பாக எனக்கு இருக்கிற பயம் இல்லை. எங்க நீங்கள் லேட்டாக கூட இருக்குது பசங்களோ அத்தையோ மாமாவோ இல்லை உங்கள் தம்பியோ பார்த்துட்டா அவ்வளோதான் அவ்வளோதான், அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. எவ்வளோ நாள் மறைக்க போகிறேன்னு தெரியல. கூடிய சீக்கிரத்தில் அவளை விட்டுட்டு நீங்கள் மாறிடுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. என் மேலே என் பசங்க மேலேயும் எவ்வளோ லவ்வோட இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஏதோ கெட்ட நேரம் என் மேலே உள்ள பாசம் உங்ககிட்ட இல்லாமல் போச்சு. மறுபடியும் நான் அதை கொண்டுட்டு வருவேன் மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது.